தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடைய பன்னீர்செல்வத்தை எரித்து கொலை செய்தோம் என பாம் சரவணன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். ரவுடி பாம் சரவணனை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். நேற்று இரவு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காலில் குண்டு காயத்துடன் ரவுடி பாம் சரவணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடைய பன்னீர்செல்வம் என்பவரை எரித்து கொலை செய்ததாக ரவுடி பாம் சரவணன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு பன்னீர்செல்வம் காணாமல் போனார். அவர் தொடர்பாக சிஎம்பிடி போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. காணவில்லை என்ற அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் பாம் சரவணனிடம் விசாரணை நடத்திய போதுதான் தனது நண்பரான வழக்கறிஞர் ராஜேஷ் உள்ளிட்டோருடன் சேர்ந்து பன்னீர்செல்வத்தை எரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தென்னரசு கொலை வழக்கில் பன்னீர்செல்வம் தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வம் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7 வருடங்களுக்கு பிறகு இந்த கொலை வழக்கில் துப்பு கிடைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய ஆதரவாளராக இருந்து வரக்கூடிய பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பழி தீர்ப்பதற்காகவும் திட்டம் தீட்டியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.